ஹாய்ங்க. வீட்டில் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது கேட்டேன், ஏங்க நீங்கள் நொறுக்கு தீனி நிறையா சாப்பிட்றீங்களா, பல ஐட்டம்லாம் ஏன் எதுவுமே சேர்த்திக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. அதுக்கு அவர் திருப்பி என்ன கேட்டார், சின்ன வயசில் நீ எந்த ஸ்நாக்ஸ் போனால் அதிகமாக சாப்பிட்ருக்கியா, பழம்லாம் சாப்பிட்ருக்கியா அப்படின்னு. யோசிச்சு பார்த்தா இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. மேக்ஸிமம் வந்து சாயந்தரம் வரும்போது சாப்பாடு சேர்த்து செஞ்சு வச்சுருப்பாங்க, அதையவே ஒரு டைம் சாப்பிட்டுக்குவோம். அதையும் மீறினா கண்டிப்பாக வந்து இந்த ஃப்ரைட் ஐட்டம்ஸ் இருக்குல்ல, மிச்சர் முறுக்கு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் சாப்பிட்ருக்குறேன். சரி அப்போ கிடைக்கல, இப்போ நமக்கு கிடைக்குதுல்ல சாப்பிட்லாமல்லனா, வேண்டாம் போனால் ஏன்னா பிடிக்கல அப்படின்ட்டார். சரி அதுக்கு மேலே கம்பல் பண்ண வேண்டான்னு சொல்லிட்டு அன்றைக்கி மத்தியானம் லஞ்சுக்கு பிரியாணி தாங்க பண்ணியிருந்தேன். இந்த பிரியாணியெல்லாம் ஃபஸ்ட்டு எனக்கு அந்தளவுக்கு பிடிக்காதுங்க. ஏன்னா ஹாஸ்டலில் தானே ஸ்டே பண்ணியிருந்தேன். மந்த்லி ஒன்ஸ் சிக்கன் பிரியாணி இல்லைனா காளான் பிரியாணி போடுவாங்க. நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிறதுனால சிக்கன் பிரியாணி சாப்பிட மாட்டேன். காளான் பிரியாணி வயிறு ஃபுல்லாக சாப்பிட முடியாது, அதனாலேயே அது பிடிக்காமல் போயிடுச்சுங்க. அப்புறம் இப்போ கல்யாணம் ஆனதுக்கப்புறமா சரி சும்மா ஒரு சில டிஷ்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணதில் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணது வந்து பிரியாணி தான். ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் சூப்பராக வந்துட்டு இருக்குதுங்க. அது எப்படி பண்ணாலும் சரி அழகாக வந்துடும். அப்புறம் இன்றைக்கி பன்னீர் வந்து 2-3 வாங்கிட்டு வந்து வச்சுருந்தோமா, சரி அதிலேயே பிரியாணி பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதான் பண்ணியிருந்தேன். என்னென்னா வந்து பாஸ்மதி ரைஸ் போட்டு பண்ணியிருந்தேன். எப்பயுமே சீரக சம்பாவில் பண்ணுவோமா, இந்த டைம் மாற்றி பண்ணலான்னு அதில் தான் பண்ணியிருந்தேன். பன்னீரை வந்து குக்கரில் ஃப்ரை பண்ணுறதுக்கு பதிலாக தோசை பேனில் போட்டு ஃப்ரை பண்ணியிருந்தேன். இன்னும் கூட கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் டேஸ்ட்டு. அவ்வளோதான், பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நாளைக்கு பார்க்கலாம். பாய்.